வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, என்னோட வீட்ல ரவுட்டர் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேபிள்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த அட்டாச் பண்ணியிருக்க சுவிட்சை பார்த்தீங்கன்னா டிபி லிங்கோட சுவிட்ச். ஸோ என்னன்னா, எனக்கு வீட்டில் இந்த ரவுட்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் டிவி, லேப்டாப், சிசிடிவி இந்த மூணுத்தையும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரவுட்டர்லேருந்து ஒரு சின்ன ப்ளூ கேபிள் மூலமாக இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடிஷ்னலாக ஒரு ரவுட்டர் நான் வாங்காமல் இருக்கிற ஒரு சிங்கிள் பேண்ட் ரவுட்டர்லேருந்து இந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக ஒரு கொஷின் உங்களுக்கு வரும், ஏன் நீ ஒரு டியூவல் பேண்ட் ரவுட்டரே வாங்கி கீழே வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் செட் பண்ணி அதை எக்ஸ்டெண்டட் ஒய்ஃபை கொடுத்துருக்கலாமேன்ட்டு. பட் அந்த டியூவல் பேண்ட் ரவுட்டர்லாம் நம்ம இப்போ வாங்குறாந்தா மினிமம் 2800 to 3000 ருபீஸ் வரும். டிபி லிங்க் நல்ல பிராண்டாக வாங்குறதா 3000 வரும். அதுக்காக ஜஸ்ட் இந்த 500 ருபீஸ்க்கு நான் வாங்கிட்டு இந்த சிங்கிள் பேண்ட் டிபிஜி பழைய ரவுட்டரை வாங்கியிருக்கேன். அதுவும் இப்போ இன்னும் மெயின் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கேபிள்ஸ் ரொம்ப அசிங்கமாக தொங்கிட்டு இருக்கு. அதனால இந்த ரவுட்டரை பிளேஸ் மாற்ற போகிறேன். பிளேஸ் மாற்றுறோம் அப்படின்ற போது அந்த வயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணி கிரிம் பண்ண போகிறோம். இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்மேண்டில் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ப்ராப்பராக ஒரு பிளேஸில் வைக்க போகிறேன். இந்த ரவுட்டர் டிபிஜி என்னோட பழைய ரவுட்டர், ஐ மீன் 3-4 இயர்ஸ்க்கு முன்ன 5 இயர்ஸ்க்கு முன்ன வாங்கின ஒரு ரவுட்டர். லோக்கலில் ஒரு இன்டர்நெட்டை வாங்கி அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். இது சிங்கிள் பேண்ட் ரவுட்டர். இதில் அந்தளவு ஒரு ஃபாஸ்ட்லாம் இருக்காது. 100 Mbps ஸ்பீடு வந்தாலுமே உங்களுக்கு 25 தான் கொடுக்கும். அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா டிபி லிங்க் வாங்கியிருக்கேன் ஸ்விட்ச். அந்த ஸ்விட்ச்லேருந்து லேண்ட் கேபிள்ஸ், அந்த ஹோல் தெரியுது பாருங்க, இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வர ஒயரிங்ஸ். அதெல்லாம் ஸோ இப்போ இந்த எல்லா ஒயர்ஸையும் டிஸ்மேண்டில் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரவுட்டரை வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா வாய்ஸையும் கட் பண்ணணும் நம்ம. இதுதான் சிசிடிவிலேருந்து வர்ற ஒயிட் கேபிள். ஒயிட் கேபிள்லேருந்து சிசிடிவிக்கு இன்னும் 2 பிளாக் ஒயர் இருக்கு. அந்த ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா டிவிக்கு டைரெக்டாக லேண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இன்னொரு ஒயர் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணணும். இதோட கட் பண்ணணும். ஸோ இப்போ கட் பண்ணுற வேலையை ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இதே போல் மீதி 2 ஒயரையும் கட் பண்ணணும். சைஸில் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதை நம்ம கிரிம்பிங் பண்ணணும். கிரிம்பிங் பண்ணாதான் அந்த டிபி லிங்கோட ஸ்விட்சில் இந்த 3 ஒயர்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டிவி, சிசிடிவி எல்லாத்துக்குமே கனெக்ஷன் ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம இந்த ரவுட்டரை இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சீக்லிப்போட ஆணியை வச்சு இன்சர்ட் பண்ணிடலாம். அந்த ஒயரை கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கிரிம்ப் பண்ணுறதுக்கு கிரிம்பிங் டூல் வேணும். கிரிம்பிங் டூல் அதுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் டெஸ்டர், அப்புறம் அதில் அந்த கனெக்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. கிரிம்பிங் டூல் இதுதான் லேண்ட் டெஸ்டர். லேண்ட் கேபிளை நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் சாக்கெட்ஸ். ஸோ இந்த லேண்ட் கேபிளோட சாக்கெட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணிப்போம். ஒயர் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்ட் பண்ணால் போதும், அதுலேயே அந்த ஒயர் கட் ஆயிரும். ஓகே, அந்த ஒயர் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். 2-3 தடவை ஓட விட்டோம் அப்படின்னா உள்ள ஒயர்ஸ் டேமேஜ் ஆயிரும், நமக்கு இன்டர்நெட் வராது. அதனால ஒரு இது போதும். இப்போ உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு நார்மர்லாம் இருக்கும், அதெல்லாம் த்ரெட்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 கேபிள்ஸ் இருக்கும். அது வந்து கலர் கோடிங் படி நம்ம வந்து கிரிம் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ கலரிங் பார்த்தீங்கன்னா அதை பிரிக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் ஆரஞ்சு அந்த கேபிளை நீங்கள் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட் கிரீன், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட் ப்ளூ. ஓகே, அதான் ஒயிட் ப்ளூ. அதுக்கப்புறம் கிரீன், அதுக்கப்புறம் ஒயிட் ப்ரௌன்,
ஃபைனலாக ப்ரௌன். ஸோ இந்த கேபிளை கலரிங் படி இந்த கலரிங் ஆர்டரில் நேராக வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு இதை அப்படியே அந்த சாக்கெட்டில் போட முடியாது, அதை ப்ராப்பராக சைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் கட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஈவனான ஒரு சைஸில் இருக்கணும். ஈவன் சைஸில் வந்த பிறகு அதை அந்த லேனோட சாக்கெட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதில் மெயினாக என்னன்னா, இது எல்லாரும் ஈஸியாக பண்ண விஷயம்தான். நம்ம இதுக்காக ஒரு லேன் நெட்வொர்க்கிங் வேற யாரையும் ஸ்டாஃப் வர வைக்கணும் அப்படின்னு கிடையாது, இது நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ஒரு ட்ரை பண்ணி நானே இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது சக்ஸஸும் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த லேன் அந்த கனெக்டரை பாருங்க, அது அந்த மேல் கோல்டன் பிளேட்டட் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். தென் லெஃப்ட் சைட்லேருந்து ஒயிட் ஆரஞ்ச் அந்த கலரிங்கில் போய் ஃபைனலாக ப்ரௌனில் முடியணும். அவ்வளோதான். நீங்கள் அந்த சாக்கெட்டில் ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கிரிம்பிங் டூல் எடுத்து ப்ராப்பராக இடத்துல வச்சுட்டு ஒரு கிரிம்ப் பண்ணுங்க. டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அவ்வளோதான். அதோட விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரிம்பிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒயருக்கு பண்ணியிருக்கேன், பிளாக் கலர் ஒயரு. அது மேபி லேப்டாப்போட தான் இருக்கும், இல்லை டிவியோட தான் இருக்கும், எது மாதிரி இருக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து நான் சிசிடிவிக்கும், அது டிவிக்கு அப்படின்னா இது எதுக்கு சொல்லலாம், சிசிடிவிக்கு ஒன்று போடணும், இன்னொன்று வந்து லேப்டாப் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கானது. ஸோ இதே ப்ராசஸ் நான் மற்ற 2 கேபிளுக்கும் நான் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் கலர் தான் சிசிடிவி. ஸோ அதே ப்ராசஸ் தான். அந்த த்ரெட்டை கட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 8 ஒயர் சுருட்டி இருக்கும், எல்லாம் அலைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் சாக்கெட் பண்ணியாச்சு. ப்ராப்பராக நமக்கு 3 கேபிள்ஸ் வந்து கிரிம்ப் பண்ணி ரெடியாக இருக்குது. ஓகே, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோம். ஜஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒயர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அந்தளவு கொடுக்கல. ஜஸ்ட் ஓகே. இந்த சின்ன கேபிளும் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம கிரிம்ப் பண்ணது தான். ஸோ இப்போ மற்ற கேபிள்ஸ் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம கரெக்டான சைஸில் வச்சு அங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். அந்த வாலில் பின்னாடி டபுள் டேப் ஸ்டிக்கர் இருக்குது, ஸோ அது மூலமாக ஒட்டுறேன். இப்போ இந்த லேன் வந்து நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த லேனை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த டூல். இந்த டூல்ல நீங்க ஒரு ரெண்டு இது கனெக்ட் பண்ணிட்டு உள்ள பேட்டரி கொடுத்துருவாங்க. பேட்டரி ஆன் பண்ணீங்கன்னா கரெக்டா ஈவனா வரும். இந்த லைட்ஸ் 1 2 இங்க வந்து 3னா அங்கே 3, அங்க 4னா இங்கே 4, இதே மாதிரி 8 வரைக்கும் வரும். ஏன்னா வந்து நம்மள்ட்ட 8 வயர்ஸ் இருக்கு உள்ள அந்த கேபிள்ல. ஸோ அதனால 8ஓட கனெக்டிவிட்டியும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுது. நான் இப்ப ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, நம்ம ஒயர்லாம் போட்டாச்சு. இப்போ நான் வீட்டோட சிசிடிவி ஆன் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட வீட்டோட சிசிடிவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மொபைலில் லைவாக சிசிடிவியோட டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே போல் எனக்கு வீட்டில் கீழே பார்த்தீங்கன்னா டிவி, மேலே டிவி இருக்குது, கீழே வந்து லேப்டாப் வச்சுருக்கேன். ஸோ இந்த டிவியில் ஆண்ட்ராய்டு டிவி. ஸோ அதில் அந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன். லேண்ட் மூலமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. 60, 76, 92 ஸ்பீட் வருது. எனக்கு ஸ்பீட் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 Mbps. பட் ஓகே, எனக்கு 97 Mbps வரைக்கும் எனக்கு ஸ்பீட் கிடைக்கிது டிவிக்கு. இது எனக்கு போதும். இதுக்காக நான் ஒரு 3000 செலவு பண்ணி ரவுட்டர் வாங்கலை, அவ்வளோதான். ரவுட்டர் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு டிபி லிங்க் சுவிட்ச், அது ஒரு 500 rupees ஆனிச்சு. அப்புறம் இந்த ஒரு கிரிம்பிங் டூலும் அந்த ஒரு லேண்ட் டெஸ்டர் அது இதுன்னு சேர்த்து அது ஒரு 500 ஆனிச்சு, 1000 rupees ஆனிச்சு. இதில் என்ன விஷயம்னா, இது நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லேப்டாப் லேண்டில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. லேப்டாப்பில் இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு லேப்டாப்போட இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவு நல்ல ஒரு ஸ்பீடு தான் புஷ் பண்ணுது. 86 to 90 டவுன்லோட் அண்ட் அப்லோட். எனக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 80+ இருந்தாலே போதும். ஓகே,
ஸோ இது ஒரு சின்ன ஒர்க் தான். இது எதுக்காக இந்த வீடியோனா, இந்த மாதிரி கிரிம்பிங் இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒயர்ஸ் கண்ணாபின்னன்னு அசிங்கமா தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாரி இத உங்களுக்கு நீட் பண்ண நெனச்சீங்கன்னா, இதெல்லாம் நம்பளா கத்துக்கிட்டா தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா, ப்ராப்பரா ஒரு டெக்னீஷியன் வர வச்சு அவங்க இன்னும் ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு நம்ம அதுக்கான பே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நானா நீட் பண்ண கத்துக்கிட்டது தான் இந்த விஷயம். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி DIY ப்ராஜெக்ட்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.